Hey guys, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏடியன் ஹலோ சொல்லு. ஓகேங்க. as usual சாட்டர்டே பாத்தீங்கன்னா ஏரனுக்கு வந்து மேட்ச்க்கு வந்திருக்கோம். இது வந்து நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க பார்ஸ் பார்க்லயே தான் வந்து இந்த மேட்ச் நடக்க போகுது. 11 o'clock ஸ்டார்ட் ஆக போகுது. பாத்தீங்கன்னா செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. முன்னாடியே நிறைய மேட்சஸ் இப்போ போயிட்டு இருக்கு. இவனோட ஸ்லாட் வந்து 11 o'clock. அதனால நாங்க கார் உள்ள உட்காந்துட்டு இருக்கோங்க. இன்னைக்கு அப்படியே முடிச்சுட்டு ஒரு வின்யார்ட் பக்கத்துல இருக்கு. பிளஸ் அதோட சேர்ந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டும் இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக ஆர்கானிக் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும்னு சொன்னாங்க. அங்கே போகலான்னு பார்த்தோம். மேட்ச் முடிகிறப்ப கரெக்டாக மழை எதுவுமே இல்லைன்னா நாங்கள் போவோம். அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில். அப்படி இல்லைன்னா நாங்கள் காஸ்கோ போகிறதா அப்படி பிளான் வச்சுருக்கோங்க. இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக இதை பற்றி தான் இருக்க போகுது. வீக்கெண்ட்னாலே நமக்கு வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் இது இந்த வாரத்துக்குள்ளே தேவையதெல்லாம் வாங்கி வச்சுப்போம். சாட்டர்டே வந்து மேட்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க மற்ற வேலையெல்லாம் பார்ப்போம் நாங்கள். ஸோ ஏரன் வந்து உள்ளரவே ஏரன் ஹலோ சொல்லு. ஓகே, ஏரனோட மேட்ச்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. ஏடியன் ஹலோ சொல்லு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து நல்லா இதுதான் தெரியுது தெரியல. ஓகே ஒரு நிமிஷம். ஓகே, ஏற்கனவே வந்து மேட்ச் நிறைய போயிட்டுருக்கு. இவங்களோட ஸ்லாட் வரும்போது நாங்கள் போகலான்னு இருக்கோம். லைட்னிங் இருந்தால் தான் வந்து மேட்ச் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. மழை இந்த மாதிரி பெஞ்சால் மேட்ச் வந்து போயிட்டு தாங்க இருக்குது. ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் ஆன பிறகு நம்ம வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். இது என்னது? அது என்னது? ஓமா அண்ணா கீழே இறங்கி போயிட்டான். ஓகே, ஸ்டார்ட் ஆக போதுங்க மேட்ச். ஆரன் எங்கே இருக்கான் பாருங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் போயிட்டு இருக்கு. ஆரன் எங்கே இருக்கான்னு பாருங்க. வாக் ஆன் தி லைன். வாக் ஆன் தி லைனா எங்கே பாருக்கா ஆரன்? எங்க மருண் எங்க? ஓ, இந்த சைட் போயிடுவோம் வாங்க. இந்த சைட் போயிடுவோம். இப்போ ஓகே, செம்மையாக இருக்குங்க. மழை வந்துட்டு இருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. ஆரன் வந்து அந்த லாஸ்ட்ல இருக்கான். போவோம் நம்ம. எப்படி இருக்கு பாருங்க. அங்கே ஓடுறேன் ஆரன். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நம்ம இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு வினியார்டு இருக்குது. அதில் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டும் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அங்கே போகலான்னு பார்த்தா இங்கேயே கொஞ்சம் மழை ஜாஸ்தியாக இருக்குது. ஆரன் எப்படி தனியாக விட்டுட்டு போகிறதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே நம்ம அந்த பிளான் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. 12 o'clock வரைக்கும் தான் ஓப்பன் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாேருக்கும் வந்து அது நான் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. 11 o'clock போல் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். லைட்னிங் இருந்தால் மட்டும் வந்து கேன்சல் பண்ணுவாங்க போல் இருக்குது. மழை வந்தால் மேட்ச் வந்து எப்பயும் போல் நார்மலாக போயிட்டு தான் இருக்குது. எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது? 11:30. 11 o'clock சொன்னாங்க. ஓகே, ஏன் 7 players தான் வந்திருக்காங்களா? ஓகே, இன்னும் 2 பேருக்கு வெயிட் பண்ணுறீங்களா? 7 players எப்படா? சரி போய் ப்ராக்டிஸ் பண்ண போ. ஒரு ட்ரிக்ஸ் பண்ண ஆரன் அந்த ஃபுட்பாலில் ஒரு ட்ரிக் பண்ணுடா. ஓகே, மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 players தான் இருக்காங்க. இன்றைக்கி மழைன்றதுனால 1-2 பேர் வரல போல இருக்குது. சரி எப்படி விளையாடுறாங்கன்னு பார்ப்போம். கையில் பிடிக்க சொன்னார். காலில் அடிக்காத, கோல் கீப்பிங்கில் கையில் பிடிக்க சொன்னார். சரி.
ஓகேங்க, மேட்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் இருந்தது, 20 minutes ஈச். ஓகே, இவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. என்னென்னா 7 பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க. எல்லா மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா டஃப் கொடுத்தாங்க. சரி, அம்மா கொடுத்துரு, அது அம்மா கொடுத்துரு. சரி, நோ ப்ராப்ளம். யூ டிட் குட் ஜாப் ஏரன். இன்னும் மழை பார்த்திங்கன்னா மழை வந்துகிட்டே தான் இருக்குது. பரவாயில்ல, இந்த மழையிலையும் வந்து மேட்ச் எல்லாம் முடிஞ்சுட்டு இப்போ சீனியர்ஸ்க்கு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். 3 மேட்சும் இவங்க பெஸ்ட்டு கொடுத்தாங்க, ஆனால் ரொம்ப டஃப்பாக கொடுத்தாங்க. கோல் வந்து ஒரு மேட்ச்சில் மட்டும் ஒரு கோல் அடித்தாங்க. மற்ற மேட்ச்லாம் வந்து ஆப்போசிட் தான் வின் பண்ணாங்க. பட் கோல் பார்த்திங்கன்னா 2-3 அந்தளவுக்கு தான் விட்டாங்க. வெல்டன் ஆரன், நெக்ஸ்ட் டைம். ஓகேங்க, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா காஸ்கோ போகலான்னு நினச்சோம். மழை நிறைய வந்துட்டு இருக்கிறதுனால ஆரனுக்கு வந்து கொஞ்சம் இவனை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு இருக்கோங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த வினியார்ட் தாங்க இன்றைக்கி போகலான்னு இருந்துச்சு. செம்ம மழையாக இருக்குது, அதனால் இன்றைக்கி போக முடியல. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் பேக் அண்ட் சேவ் தாங்க போயிட்டுருக்கோம். இருங்க, நான் இதை மூடிடுறேன். நல்லா மழை. பேக் அண்ட் சேவ் பார்த்திங்கன்னா நியூசிலாண்டில் இதுவும் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுங்க. இங்கேயும் வந்து ஃபுட் ப்ரைஸஸ்லாம் கொஞ்சம் கம்மியான விலைக்கு இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அதனால தாங்க இன்றைக்கி வந்து நாங்கள் காஸ்கோ போகலான்னு இருந்தோம். நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் அங்கே காஸ்கோ. மழை வேறு வந்துட்டுருக்கு. சரி, நம்ம வந்து மழையில் வண்டி ஓட்டிகிட்டு போக கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேக் அண்ட் சேவ் போகலாம். இது வந்து ஒரு 5 கிலோமீட்டர் பக்கமாகவே இருந்துச்சு வீட்டிலேருந்து. அதனால் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோங்க. இங்கே ரேட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நாங்கள் நட்ஸ் மட்டும் வாங்கலான்னு வந்தோம். நாங்கள் வந்து பல்க் ப்ராடக்ட் வாங்குறது காஸ்கோவில் தான் யூஸ்வலாக வாங்குவோம். சரி, இன்றைக்கி போக முடியாததுனால பேக் அண்ட் சேவில் வாங்கலான்னு வந்தோங்க. நட்ஸ் மட்டும் எல்லா நட்ஸுமே வாங்கினோம். ஒரு $100 அந்த மாதிரி வந்தது. மேபி மற்ற பொருள் வாங்கினா கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பல்காக வாங்கினோன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நம்ம வாங்கிக்கலாங்க. ஆனால் காஸ்கோவோடு நம்ம கம்பேர் பண்ணும் போது இங்கே ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. காஸ்கோவில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. கொஞ்சம் நட்ஸ் பேக்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருந்தது. இங்கே வந்து நார்மல் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்ஸில் எப்படி இருக்குமோ அந்த சைஸ்க்கு தாங்க நட்ஸ் பேக்கெட் இருந்தது. மேபி நான் இன்னும் நிறைய தேடி இருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் எடுத்ததில் எனக்கு அதுதான் கிடச்சிது. அதுக்கப்புறம் சரி, நம்ம காஸ்கோக்கே அப்புறம் போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தேவையானது கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோங்க. நட்ஸ் மட்டும் வாங்கினேன். அப்புறம் வந்து இந்த ஃப்ரூட் சிரப் இருந்துச்சுங்க. சரி, ஜிஞ்சர் லெமன்லாம் போட்டிருந்தது. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிக்கிட்டாங்க. பார்த்திங்கன்னா ஒரு $100 ஆயிடுச்சு. ஆனால் இதுவே மேபி நட்ஸுன்றதுனால அவ்வளோ ரேட்டுன்னு நினைக்கிறேன். வெஜிடபிள்ஸ்லாம் எதுவும் இங்கே வாங்கலைங்க. எங்களுக்கு ஃபார்மர்ஸ் மார்க்கெட்லேயே வந்து செட் ஆயிடுச்சு. அங்கேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் ப்ளஸ் ரேட்டும் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்தது. கீரையும் பார்த்திங்கன்னா இங்கே சூப்பர் மார்க்கெட்லாம் இந்த மாதிரி ஸ்பினாச், அதுக்கப்புறம் வந்து இங்கே எந்த கீரை சாப்பிடுவாங்களோ அதுதான் இருந்தது. ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்ததுங்க. இந்த மாதிரி கேண்டீஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல நமக்கு நட்ஸ் வந்து கொஞ்சம் லூஸ்லேயும் இருந்தது. நம்ம எடுத்துகிட்டு நம்ம வெயிட் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம வாங்கிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காஸ்கோவில் வந்து கொஞ்சம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நிறைய பேக்கெட்ஸ்லாம் வந்து நட்ஸ் பேக்கெட்ஸ்லாம் பெருசாக இருக்கும். நம்ம பல்காக வாங்கி வச்சுக்கலாம். அடிக்கடி நம்ம போக வேண்டியதில்லை. இந்த மாதிரி சைஸ் பேக்கெட்ஸ் வந்து நம்ம இப்போ வீட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே கிடைக்குங்க. சரி, ஓகே, இது நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிருச்சுல நம்ம காஸ்கோலேயே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நிறைய அந்தளவுக்கு வாங்கலை. பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து ஒரு 42 கிலோமீட்டர்ஸ் நம்ம வீட்டிலேருந்து ஒரு லாங் ட்ரைவ் போகலான்னு சொல்லிட்டு மழை வந்ததுனால சரி, நம்ம வந்து காரில் வந்து போகிறது அவ்வளோ தூரம் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் வந்து மேட்ச் முடிஞ்சிட்டு காஸ்கோ போகலான்னு நினச்சோம். அந்த பிளானும் மாறிட்டு கடைசியில் வந்து பேக் அண்ட் சேவில் வந்து முடிஞ்சுதுங்க. பேக் அண்ட் சேவ் போயிட்டு வந்துட்டோங்க வீட்டுக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செம்ம மழை மாதிரி நிற்கிற மாதிரி தெரியல. இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கும் போல் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா பல்காக வாங்கணுன்னா காஸ்கோ நம்ம போய் வாங்கலாம். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்க்கு வந்து நம்ம ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வாங்கலாங்க. ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார்